தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பேராசிரியர் எஸ்ரா சர்க்குணம் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் காவல்துறை மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். தமிழ் சமூகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது இறுதி நாள் வரை தொடர்ந்து சேவையாற்றியவர் மறைந்த பேராயர் எஸ்ரா சர்க்குணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை நேரில் அஞ்சலி செலுத்திருக்கக்கூடிய நிலையில எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது இறுதி நாள் வரை தொடர்ந்து சேவையாற்றி இருந்ததாகவும் சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் இன்று அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில அவருடைய உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில கடந்த 86 வயது கொண்ட எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி காலமானார். குறிப்பாக மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு காவல்துறை மரியாதையுடன் இன்று இறுதி அஞ்சலி செலுத்தும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பாலவேல். நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.